நீங்க 18 24 வயதுக்குள்ள இருக்கீங்க. மணி விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா? அது உங்க தவறு இல்ல. உங்களுக்கு கிடைக்கிற அட்வைஸ் தான் இங்க சிதறி கிடைக்கிறது. யூடியூப்ல மணி, இன்வெஸ்ட்மெண்ட், சக்சஸ்ன்னு 1000 வீடியோஸ் இருக்கு. ஆனா எது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும், எது நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணணும் யாரும் கிளியரா சொல்ல மாட்டாங்க. ஒரு வீடியோல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க, இன்னொரு வீடியோல ஸ்கில்ஸ் பில்ட் பண்ண சொல்றாங்க. அதுதான் இந்த கன்ஃபியூஷன் வரத்துக்கு காரணமே. உண்மை என்னன்னா, ப்ராப்ளம் நீங்க போடுற எஃபர்ட்ல இல்ல, ப்ராப்ளம் உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. ஸ்கூல்ல மணி பத்தி டீச் பண்ண மாட்டாங்க, காலேஜ்ல சிலபஸ் தான் டீச் பண்ணுவாங்க, யூடியூப்ல ஃபேண்டசி தான் டீச் பண்ணுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படி, ஒரு வருடத்தில் 1 கோடி சம்பாதிப்பது எப்படி, இப்படியெல்லாம் தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டியில இது பொருந்தாது. மணி வரணும்னா ஃபர்ஸ்ட் இன்கம் வேணும், இன்கம் வரணும்னா ஸ்கில் பிளஸ் டிமாண்ட் வேணும். ஐடியா இருந்தாலே மணி வராது, மோட்டிவேஷன் இருந்தாலே மணி வராது. மணி மைண்ட் செட் மட்டும் போதாது மணி ஏர்ன் பண்றதுக்கு. மார்க்கெட் ஸ்கில்லுக்கு தான் பே பண்ணும். பாசிவ் இன்கம் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனஸ்டா ஒன்று சொல்றேன், பிகினர்களுக்கு பாசிவ் இன்கம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் வருவதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் தான். இன்கம் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது லேர்னிங் இல்ல, அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். 18 24 வயதுக்குள்ள ரிச் ஆகணும்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கிளியரான மைண்ட் செட்ல இருக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது போதும் சக்சஸ்க்கு. ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும், லேட்டரா என்ன லேர்ன் பண்ணணும், அந்த சீக்வன்ஸ் புரிஞ்சா போதும். நீங்க ஆல்ரெடி 90% பேரை பீட் பண்ணிடுவீங்க. இந்த சேனல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது, ஷார்ட்கட் ப்ராமிஸ் கிடையாது. ரியல் மணி ரியாலிட்டி மட்டும். ஈஸி மணி தேடுறவங்களுக்கான சேனல் இது இல்ல. ஆனா மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல 18 24 வயதுக்குள்ள இருக்கீங்க, ரியலா லேர்ன் பண்ண ரெடியா இருந்தா இந்த சேனல் உங்களுக்கு தான். ஹானஸ்ட் மணி எஜுகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாசிவ் இன்கம் பிகினர்களுக்கு ஏன் டேஞ்சரஸ்னு பேச போறேன்.